ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெலோனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னோடைய 7 லேயர் ஸ்கின் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கெட்டு போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய பொல்யூஷன். இன்னொன்று நம்ம அவசரப்பட்டு பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஒரே சொல்லுவாங்க, நிறைய பேரோட டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு அது ஒன்று போதும், வேறெல்லாம் எதுவுமே உண்மையிலே அது வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும் இல்லை ரஃப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம இந்த மங்கு கரும்புள்ளிகள் அந்த மெலோனியன் லாக்கு, ஏன்னா நம்ம ஃபுல்லாக தான் போட்டு அடைச்சி வச்சிடறோமே, நேச்சுரல் வரது எதுவுமே வரது இல்லையே. அப்படி கிடையாது. 7 ஸ்கின்னில் ரூட்டே அடைச்சிடும். அதனால தான் சர்க்கிள் வரல, மெலோனியன் வெளில வரதில்லை, ப்ளட் ஃபார்மில் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னாக்கா வறண்டு போய் சீக்கிரம் ஏஜ் அவுட் காமிக்கிறது மாதிரி வரது காரணம் இது போய் பேஸே அடைச்சிடும். ஸ்கின்னுக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு வாஷ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னால் எந்த எண்ணெயை நீங்கள் சொல்லுவீங்க? குங்குமாதி தைலம். நீங்கள் பகலில் போடுறீங்கன்னா நைட் வந்து குங்குமாதி தைலம் போடலாம். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் தி பெஸ்ட்டு. யாரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெரியாது, இது வந்து சீக்ரெட். ட்ரை பண்ண பார்க்குறவங்க அத்தனை பேர் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வேணாலும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெவியாக நம்ம கெமிக்கல் ஃபேஸ் வாஷ் ஃபேஷியல் பண்ணுறோம்ல, ரொம்ப சிம்பிளாக இதில் பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த ஸ்கின் கேரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேர் கலர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் எனக்கு கலர் ஆகலனாலும் பரவாயில்ல, எனக்கு கிளியர் ஸ்கின் இருக்கணுன்றது ஆசைப்படுறாங்க. ஸோ என்னோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கக்கூடாது, பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் இது எதுவுமே இருக்கக்கூடாது, அண்ட் கிளியர் ஸ்கின் எனக்கு அச்சீவ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட டாக்டர் மாயன் செந்தில் வந்து பதில் கொடுக்க போறாரு. வாங்க அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு. பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஃபேஸ் தான் வந்து எல்லாருக்குமே வந்து பளிச்சுன்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ இந்த கரும்புள்ளிகள் இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, அவர் என்னோட ஃபேஸ் எப்பயுமே டல்லா இருக்கு, சம்மர் டைம்ல எனக்கு வந்து ஃபேஸ் டேன் ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் என்னென்ன மாதிரியான ரெமெடிஸ் வீட்டில இருந்தே பண்ணலாம்? ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படி சொல்லுவாங்க. மனசே அதான் சொல்லுவாங்க, சிரிப்போடு இருந்துச்சுனாக்கா புரிப்பாக இருக்கும் அப்படி ஃபேஸ் சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம சுகமாக உள்ளே இருந்தாலும் நடித்தாலும் கண்ணும் ஃபேஸும் காட்டி கொடுத்துரும். இந்த மெலோனியன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னோடைய 7 லேயர் ஸ்கின் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கெட்டு போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய பொல்யூஷன். இன்னொன்று நம்ம அவசரப்பட்டு பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து யாரும் சொன்னாலும் இது நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்கலையான்னு தெரியல. ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ நேச்சுரலுக்குள்ளே பிரச்சனை கிடையாது. ஸோ கெமிக்கல் வரும்போது அதை நான் வந்து தப்பு சொல்லலை. இந்த ஸ்கின்னுக்கு ஒத்துக்கும், இன்னொரு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. அதை சொல்லுவேன். எப்படி நான் ஹேர் ஆயிலுக்கு ஒரு சொல்லுவேன், ஹேர் பாடி, இன்னொன்று வந்து ஃபேட் பாடி அப்படி சொல்லுவேன், இன்னொன்று ஏர் பாடி அப்படி சொல்லுவேன். முடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹார்மோனில் கொடுக்க தான் ஹேர் பாடி. ஏர் பாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஏர் மட்டும் இருக்கும், அது அவங்க வந்து குண்டாக இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது, அது வாதத்தில் வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் பாடி. இதெல்லாம் பார்த்து தான் வெயிட் லாஸே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் 7 லேயர் ஸ்கின் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய பிறந்த இடம் இருக்கும், அவங்க எடுக்கிற தண்ணியில் இருக்கும், சாப்பாட்டில் இருக்கும், ஜூஸ் எடுக்கிறதுல இருக்குது, இப்படி வந்து சாப்பிட்ணும். ஸோ ஒரு வர்ம புள்ளி இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அதை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாலே இதெல்லாம் பேலன்ஸ் ஆகும். மெலோனியன் வந்து என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுதான் சொல்லுவாங்களே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியில் அந்த மெலோனியனை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வெயிலே போக வேண்டியது இருக்குது, முன்னாடி வீட்டிலே இருந்தாங்க, ஈவினிங் தான் போவாங்க. ஸோ இன்றைக்கி ஃபீமேல் மேல் 2 பேருக்குமே சொல்கிறது மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், மேக்கப்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்போதைக்கு இருக்கும், ஆனால் நம்மளுடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன சூழ்நிலையில் போனாலும் நேச்சுரலுக்குள்ளே போயிட்டு வெளில வந்தோம்னு கேட்டிங்கன்னா நம்ம மீட் எடுத்து விடலாம் நம்மளுடைய ஸ்கின். அதுக்கப்புறம் அட்ராக்ஷன், அழகுங்கிற ஒரு விஷயம், அது கருப்பாக இருக்கட்டும், ப்ரௌனாக இருக்கட்டும், இல்லை நல்ல அது அவங்களுடைய பாரம்பரியத்துலேருந்து வரக்கூடிய விஷயம். ஆனால் அந்த மெலோனியன் தான் அந்த ஷைன் வருது பார்த்திங்களா, அந்த ஷைன்லேயே அவ்வளோ சக்தி இருக்குது. ஈர்ப்பு சொல்லுவாங்களே, அட்ராக்ஷன். இதுக்கு தான் எல்லாருமே போராடுறாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் சொன்னேன் கிளியோபட்ரா அப்படிங்கிறவங்க கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த மினுமினுப்பு தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளியோபட்ரா மாதிரி இருக்கணுமா. கிளியோபட்ரா எல்லோரும் பயங்கர அழகாக சிவப்பாக இருப்பாங்க நினச்சிட்டோம். அப்படி இல்லை, அவங்க கருப்பாக ரொம்ப கலையாக இருப்பாங்க. ஸோ பிளாக்குக்கு என்றைக்குமே ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தி. அதேமாரி வெளியிடுற விஷயமும் பிளாக்குக்கு உண்டு. ஸோ நான் வந்து கருப்புக்காக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இந்த நேச்சுரல் ப்ராடக்டை பற்றி எடுக்கணும்னு சொன்னோன்னா நம்ம மனசு ரொம்ப சிரிப்பாக வச்சுக்கணும். அதான் சொல்லுவாங்க, சிரிப்போடு வாழ்ந்தால் சிறப்போடு வாழலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த மெலோனியனை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அது ஃபஸ்ட் நான் வந்து இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் அக்குபஞ்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் அக்குபஞ்சரில் இந்த மேடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேடு வந்து சில பேர் கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கும். இந்த மேடுனா ஒரு எலும்பு, இதை
மசாஜ் பண்ணணும். இதுதான் பட்டன். இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ ஃபேஸ் ஃபுல்லாக உடனே சீராக பரவ ஆரம்பிச்சிடும். அடுத்தது மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த அங்கே அமுக்கி பாருங்களேன், இந்த இடம் அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன பெயின் இருக்கா, ஆமாம் அதுதான். அடுத்தது இந்த புள்ளி 1 2 3 எப்படி வேணாலும் பண்ணலாம். இதை மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும். இங்கே பண்ணும்பொழுது லிப் சம்மந்தப்பட்ட விஷயம் தாடை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கும். அதான் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பண்ணும் பொழுது உள்நாக்கில் ஒரு என்சைம் சுரக்கும். அதுதான் வந்து சொல்லுவாங்களே இந்த வார்த்தை வசீகரம்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்ல அவன் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபேஸை பார்த்துட்டே இருக்கலாம். ரொம்ப அழகாகவும் இல்லை, ஆனால் ரொம்ப அந்த அட்ராக்ஷன் இருக்கு. அவங்கள்ட்ட பேசினா பேசிகிட்டே இருக்கு. அந்த அட்ராக்ஷன் ஒரு வார்த்தை ஏன் பிடிச்சி போகுதுன்னா மெலோனியன்லேருந்து வரக்கூடிய ஈர்ப்பு. அதுதான் வந்து சொல்லுவாங்களே இந்த ஈர்ப்பு ரொம்ப மேக்கப்லாம் கிடையாது. அவங்களுடைய நேச்சுரலோடைய ஈர்ப்பு, அப்சர்வேஷன், அட்ராக்ஷன். இந்த அட்ராக்ஷன் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிற டிப்ஸில் இருக்குது. இந்த இது பார்த்திங்கனாக்கா அந்த ஃபேஸ் இங்கே பண்ணும்பொழுது கண்ணுக்கு ஒரு அழகு கொடுக்கும் சொல்லுவாங்க. இந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் அது கண் என்ன மாதிரி வேணால் இருக்கட்டும், இங்கே ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும்பொழுது கண்ணுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதுதான் சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், வசீகரமான கண், வசீகரமான கண்ணம். காரணம் வந்து எல்லாருக்குமே புஷ்டியாக தான் இருப்பாங்க, எல்லாம் தான் குண்டாக தான் இருப்பாங்க. ஆனால் எங்கேருந்து ஈர்ப்பு வருது? அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம மீடியாவில் இருக்காங்க, இல்லைன்னா மார்க்கெட்டிங் போகிறாங்க, ஒரு விஷயத்தை விற்கிறாங்கனாக்கா அவங்க வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஏன் இப்போ உனக்காக தான் வாங்கிக்கிறேன், எனக்கு இது தேவையில்லைம்பாங்க சில சமயத்தில். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுடைய டோட்டல் கண்ணம் இந்த மாதிரியான விஷயம். இங்கே உங்களுடைய வாய் சொல்வாக்கு உள்ளக்கூடிய அந்த தொங்குது பார்த்திங்கன்னா நாக்கு சம்மந்தமே இல்லாமல் இல்லை, அதுலேருந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இங்கே இருக்கும். அதேமாதிரி இங்கேயும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ என்னாகும், அந்த திராட்சை அமுக்குனாக்கா ஒரு ஜூஸ் வரும்ல, அதே மாதிரி உள்நாக்கில் ஒரு திரவம். அதுதான் சூப்பர் எனர்ஜி, சூப்பர் நேச்சுரல் ப்ளஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது எலக்ட்ரோ இது பான்ஸ் கிளாண்ட் வரைக்கும் போய் வேலை செய்யும். மீன்ஸ் மோட்டார் சென்சாரி. இதுதான் எண்ணமே வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எதை நோக்கி போகிறோம், எதை நோக்கி வரோங்கிறதுக்குலாம் அட்ராக்ஷன் கொடுக்குறது. சொல்லப்பா அவங்க ஒரு விஷயத்த சொன்னார்ப்பா, அட்ராக்ட் பண்ணிட்டாருப்பா, அது நல்லா அட்ராக்ஷனாக இருந்துச்சு, அதை பார்த்துட்டு பேசணும். காரணம் வந்து ஒரு காஸ்மெட்டிக் விஷயங்கள் ஒரு பக்கம், நேச்சுரல் ஒரு ஐட்டம். அதுதான் நேச்சுரலாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு அக்குபஞ்சர். ஸோ இதை மட்டும் பண்ண ஒரு 15 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கிள்ஸ்லாம் காணாமல் போகும். ஏன்னா பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 7 லேயர் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலோனியன் ஃபில்லப் ஆகும்பொழுது அதில் கிளார் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக வரக்கூடிய விஷயம். ஸோ அதேமாதிரி இப்போ ஹெர்பலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நான் சொல்கிறது எல்லாமே மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே நேச்சுரலாக எல்லாத்துக்கும் பொருந்தின விஷயம். அந்த காலத்துலலாம் கெமிக்கல் லைட்டாக ஸ்கின் டெஸ்ட் எடுத்துக்கணும், இதெல்லாம் அப்படியே தேவையில்லை. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி 80 வாட்ஸ் 70 வாட்ஸ் அந்த மாதிரி ஃபில்லப் ஆகிடும். மகிழம்பூ, அதாவது பேரே பாருங்களேன், மகிழ வைக்கும் பூ, மகிழம்பூ. இதை வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேயே நிறைய ஆட் பண்ணிக்கலாம். மகிழம்பூ எடுத்துக்கலாம், பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து பாசிப்பருப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நேச்சுரல். ஒரே சொல்லுவாங்க நிறைய பேரோட டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பு அது ஒன்று போதும், வேறெல்லாம் எதுவுமே தேவை. உண்மையிலே அது வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை ரஃப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் பாசிப்பருப்பு. ஸோ மகிழம்பூ வந்து 100 கிராம், பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம், ரெண்டுமே போதும். கோரைக்கிழங்கு பவுடர்னு ஒன்று இருக்கும், அது கலருக்கு நம்மளே அடிச்சிக்கலாம், இல்லை பவுடரே கிடைக்கிது. இது 100 கிராம். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான விஷயம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீங்கள் எங்கேயுமே வாங்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த 3ஐயுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு இல்லை 1 hour கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா அது வித்தியாசம் ஏதோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த மங்கு, கரும்புள்ளிகள், அந்த மெலோனின் லாக்கு, ஏன்னா நம்ம ஃபுல்லாக தான் போட்டு அடைச்சி வச்சிடறோமே, நேச்சுரல் வரது எதுவுமே வரது இல்லையே. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிம்பிள்ஸ் வந்தால் தான் வந்து அடைச்சிருக்குன்னு நினச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. 7 லேயர் ஸ்கின்ல ரூட்டே அடைச்சிரும். ஓகே. அதனால தான் சர்க்கிள் வரல, மெலோனின் வெளில வரதில்லை, ப்ளட் ஃபார்ம் இல்லாமல் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னாக்கா வறண்டு போய் சீக்கிரம் ஏஜ் அவுட் காமிக்கிறது மாதிரி வரது காரணம் இது போய் பேஸே அடைச்சிரும். இது எல்லாத்தையுமே போய் பார்த்திங்கன்னா இந்த ஏர் உழுவுற மாதிரி தான் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொழுப்பு, தேவையில்லாத அடைப்புகள் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணும்போது ஆக்சிஜன் ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும் ஸ்கின்னு. ஸோ உடம்புல இருக்கிற ஸ்கின்னில் பார்த்திங்கனாக்கா தலையில் ஒரு வகையான ஸ்கின், ஃபேஸ் ஒரு வகையான ஸ்கின், கை ஒரு ஸ்கின், நம்மளோட உடம்பு ஒரு ஸ்கின், இடுப்புக்கு கீழே ஒரு ஸ்கின், 3 வகையான ஸ்கின். ஆனால் எல்லாம் நினச்சிட்ருப்பாங்க. அதனால தான் இதுவும் ஸ்கின் தானே, சாஃப்டாக, இதுவும் ஸ்கின் தானே, ஏன் 2க்கும் வேறுபாடு? அது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. அதேமாதிரி சுவாசிக்கிற தன்மையும், ஃபேஸ் ஒரு தன்மையான ஆக்சிஜன் லெவலில் சுவாசிக்கும், கை, உள்ளங்கை, கால் எல்லாமே ஒவ்வொரு வகையான ஆக்சிஜன் சுவாசிக்கும். ஸோ அப்போது ஈஸி வே. நம்ம அதனால தான் அந்த காலத்தில் ஃபேஸ் படுக்க போகும்போது மூஞ்சை கழுவிட்டு நம்ம டைலில் போய் அப்படியே தூங்கிடும். ஸோ அப்படி என்னாகும், உள்ளுக்குள்ளே லாக் ஆகிட்டே இருக்கும் அந்த ஆயில் போய். ஸோ அப்போ பாருங்கள், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஃபேஸ் வந்து டல் ஆகிடுச்சினாலே நம்மளுடைய பவர்ஃபுல்லாக அந்த அட்ராக்ஷனுங்கிறது அந்த மெலோனியன் அந்த வெளிவரக்கூடிய அந்த ஆயில் அதான் ஈர்க்கும். ஸோ இதை வந்து பண்ணி கொடுக்குறது மகிழம்பூ, கோரைக்கிழங்கு, பாசிப்பருப்பு.
இது 3மே போதுமான விஷயந்தான். ரெண்டு பேருக்கு யாருக்கு எந்த ஸ்கின் எஃபெக்ட் வராது, டேமேஜ் வராது. சும்மா ஜஸ்ட்டு வீக்லி ட்வைஸ் எடுத்துகிட்டு பார்க்க சொல்லுங்களேன். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அடைப்பு இருக்காது, பிம்பிள்ஸ் இருக்காது. ஸோ பிம்பிள்ஸ்னால கிள்ளி விட்ட அந்த அந்த மார்க் இருக்காது. ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த கோடு இருக்கும், ஸ்கார்ஸ் இருக்கும். ஸ்கார். அது கூட நம்ம அது ஃபேஸ்ன்னு இல்லை, அதுக்குள்ளே அங்கேயும் அப்ளை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வந்து பேலன்ஸ் ஆகும். ஏன்னா ஸ்கின்னுக்கு தேவையான போஷாக் கிடச்சிச்சின்னா அந்த வெடிப்பு, சில பேர் பார்த்திங்கன்னா குண்டா இருந்துட்டு குறைச்சிருப்பாங்க, அந்த கைக்கிட்டலாம் ஒரு மார்க் இருக்கும், எல்லாமே சூப்பராக குறையும். இது வந்து மார்க் மட்டும் தான் குறைக்குமா, இல்லை இந்த டேன் இருக்கும்ல சார், இப்போ சம்மர்னால நிறைய பேருக்கு டேன் ஆகுது, இந்த டேனை குறைக்கிறதுக்கும் இதுக்கு சான்சஸ்? 100%. ஏன்னா உங்களுக்கு டேன் வர்றதுக்கு காரணமே இங்கேருந்து மெலோனின் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சன்னையும் பேலன்ஸ் பண்ணணும். இது லாக் ஆனதுனால தான் சீக்கிரமே கருகி போகுது ஸ்கின்னு. ஸோ இது பேலன்ஸ் ஆகி வந்துச்சுனாக்கா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சன்ஸ்க்ரீன்லாம் வந்து இது பண்ணாதது தான் அது பண்ணுது. ஓகே. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க சன்ஸ்க்ரீன் போட்டேன் நான் நல்லா இருக்கேன், அது உண்மையே சேஃப் தான். ஆனால் நேச்சுரலாக வரது லாக் பண்ணி வச்சுட்டோமே, நம்ம இந்நேச்சுரல் தானே போட்டுட்ருக்கோம், எவ்வளோ நாள் அதுக்கு தாங்கும்? இது நம்மளுக்கு வாரத்தில் எத்தனை நாள் வேணால் எடுத்துக்கலாமா, இல்லை சில நாட்கள் எடுத்துக்கலாம்? இல்லை, நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். ஏன்னா நான் ஏன் ட்வைஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, 7 டேஸில் ஒரு ½ டேஸ் அந்த போதும். 3 நாள் எடுத்தாலே போதுமான விஷயம். அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் இந்த மாதிரி எடுத்தாலே போதும். இது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட சூப்பர் ரிசல்ட் தெரியும். மகிழம் பூ ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொடி போடுறதுக்கு முன்னாடி இப்போ தலைக்கு சீர்காய் போட்டோன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு போட்டால் அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு வாஷ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னால் எந்த எண்ணெயை நீங்கள் சொல்லுவீங்க? குங்குமாதி தைலம். குங்குமாதி போட்டு, அதாவது நீங்கள் பகலில் போடுறீங்கன்னா நைட் வந்து குங்குமாதி தைலம் போடலாம். நல்லதாக கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிட்டு குங்குமாதி தைலம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெரிய சாஃப்ட் கொடுக்கும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில். ஓகே. இந்த ஆலிவ் ஆயில் தி பெஸ்ட்டு. எப்பொழுதுமே ரத்த ஓட்டத்துக்கு சூப்பராக வச்சுக்கும், ஸ்கின்னை வந்து அப்படியே வச்சுருக்கும். சில பேர் கேட்பாங்க, நான் ஆயில் ஸ்கின் ஆச்சு சரி, ஆலிவ் ஆயில் எப்படி போடுறது அப்படின்பாங்க. ஆலிவ் ஆயில் நீங்கள் போட்டு 10 நிமிஷத்தில் நீங்கள் அதாவது தொடச்சி எடுத்துடணும். சில பேர் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமாக தேய்ச்சாங்க ஸ்கின் டேமேஜ் ஆகும். சும்மா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். இந்த சீயக்காய் இல்லைன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்லேயும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான சோப் யூஸ் பண்ணாலே போதும். ஆலிவ் ஆயில் இன்னும் சூப்பரான ஒரு ஆயில் இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தெரியாது, இது வந்து சீக்ரெட். என்னது சார்? கடுகு எண்ணெய். கடுகு மஸ்டர்ட் ஆயில். ஆமாம், மஸ்டர்ட் எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் போட்டு ஒரு ½ ஹவர் கழிச்சு நீங்கள் காட்டன் வச்சு லைட்டாக தொடச்சி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதில் அவ்வளோ அழுக்கு வரும். அந்த ½ ஹவர் ஊறுது பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் டீப், நான் சொன்ன பாருங்கள் உள்ளே அழுக்கு அடைச்சிட்ருக்குன்னு, எல்லாத்தையும் என்னமோ ஓவர் ஆயில் பண்ணி வைக்கும்போது எடுத்துரும். ஆக்சுவலி மஸ்டர்ட் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து கலர் கொடுக்காது, ஆனால் டோட்டலாக வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் மெலனின் டேனாக உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். அப்போ நேச்சுரலாக ஆகிடுது இல்லையா, சன் டேனாக இருக்கும். சும்மா ஒரு மஸ்டர்ட் ஆயில் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் அந்த காட்டன் வச்சு தொடச்சி பாருங்கள், ஏன்னா அது இவ்வளோ அழுக்கு வருது, நம்ம இவ்வளோ தானே இப்போ தானே க்ளீன் பண்ணோன்னு பார்ப்பீங்க. ஹெவியாக நம்ம கெமிக்கல் ஃபேஷியல் பண்ணுறோம்ல, ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ட்ரை பண்ண பார்க்குறவங்க அத்தனை பேர் ட்ரை பண்ணி பாருங்கள், யார் வேணாலும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஆலிவ் ஆயில் சாஃப்ட்டை கொடுக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆலிவ் ஆயில் ஒரு வாரம், மஸ்டர்ட் ஆயில் ஒரு வாரம், சும்மா ஜஸ்ட் ஒரு ½ ஹவர். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பவுடர்ஸ் போட்டோம்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய அழகு, ஈர்ப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு, ஒரு அட்ராக்ஷன், எல்லாமே இதுவே போதுமான விஷயம் தான். ஸோ ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டீங்க சார். இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை இது, எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான தீர்வு, எப்படி இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணலான்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.